ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிங் ராஜா 2 படம் பேர் வந்து தேசிங் ராஜா 2. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா விமல் தான். ஆனால் தேசிங் ராஜா படத்தில் போன தடவை சிங்கம் புலி மட்டும் ஒரு காமெடி நடிகராக வந்து நடிச்சிருப்பாப்புல. சரியா? சிங்கம் புலி படத்தில் அவர் மட்டும் வந்து காமெடி கேரக்டரில் வந்து பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் அதுக்கு இந்த திருப்பு என்ன தெரியுமா பண்ணிவிட்டாங்க, அவ்வளோ வெறும் செந்தில், கவுண்டமணி, அதுக்கப்புறம் வடிவேலு, யோகி பாபு, இந்த 4 வெறுத்தை தவிர்த்து எத்தனை காமெடி ஆர்டிஸ்ட்டை இறக்க முடியுமோ அத்தனை வரையும் இறக்கிட்டாங்க ஐயா. அத்தனை வரையும் இறக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, அத்தனை வரையும் இறக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த படத்தை ஒரு காமெடி படமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டாங்க. அந்த காமெடி படமும் சாதாரண காமெடி படம் கிடையாது. உங்கள் வீட்டு தான் எங்கள் வீட்டு தான், அவ்வளோ இது எக்கச்சக்க காமெடி. அந்த காமெடிக்கு வந்து அளவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. ஆனால் இந்த காமெடி படத்தில் வில்லனை கொண்டு வந்து சொருவிருக்காங்கய்யா. ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது, ஒரு லவ் கேரக்டர் இருக்குது, அதுலேயே இன்னொரு லவ் வேறு வருது. அந்த கதைக்குள்ளே வந்து டீப்பாக போய் பார்த்துடலாமா? அதாவது பழைய தேசிங் ராஜா வந்து ஒரு கிராமத்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற ஒரு சிட்டியில் உள்ள பையன், இல்லைனா அதே கிராமத்தில் உள்ள பையங்கிற மாதிரி கதைகளை வந்து ரொம்ப ஜாலியாக நகரும். இந்த டைமு விமல் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, கிராமத்தில் உள்ள பொண்ணும் இல்லை இதுவும் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு தான் கதை. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற காமெடிகள் மட்டும்தான் கதையோட மெயின் கான்செப்ட். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமல் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். அவர் கூட உள்ள ஆட்கள் எல்லாமே காமெடி நடிகர்கள் தான், சில சிறந்த காமெடி நடிகர்கள். அவங்க எல்லாரும் வந்து காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அக்யூஸ்டை மட்டும்தான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போட்டு கைதிகளை வந்து போலீஸ்காரங்க அடித்து துன்புறுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க வந்து கத்திரிக்காய் அரிய வச்சு துன்பப்படுத்துகிறாங்க, கத்திரிக்காய் காய்கறி அரிய வச்சு. ஸோ இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து P2 போலீஸ் ஸ்டேஷன், இவங்க வந்து A2 போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த 2 போலீஸ் டீமுமே வந்து ரொம்ப காமெடியான கான்செப்ட் உள்ள டீமு. ஸோ இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிறதே வந்து அடுத்தவங்க இடத்துல தான் நடத்திட்டு இருக்காப்புல. ஸோ அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வாடகையை கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த ரவுடி கும்பல் வந்து வராங்க 5ஆம் தேதி இது வரும். ஸோ இதில் வந்து சில காமெடிகள்லாம் வந்து பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்குலாம் வந்து காமெடிகள் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும், ஒரு என்கவுண்டர் சீன் வரும். வில்லன் வந்து ஃபைட் பண்ணி பண்ணுவாப்புல. ஸோ வில்லனே வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக தான் வந்து பண்ணியிருப்பார். அவரெல்லாம் வந்து வில்லனாக ஏற்றுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தான் வந்து ஃபைட் சீனும் பண்ணியிருப்பாங்க. லவ் வந்து இவர் கிளாஸ்மேட்டுவே வந்து போலீஸ் அதிகாரியாகி இவருக்கு மேலே அதிகாரியாக வருவாங்க. ஸோ விமலுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு லவ் வந்துடும். ஸோ லவ் வந்த உடனே வேறு எண்ணத்தை பண்ணாங்கட்டு ஒரே போலீஸ் ஸ்டேஷன் வேறு, ஒரே அதிகாரி வேறு, சவத்தை பண்ணுவோமேன்னு சொல்லி பண்ணிடுவார். கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இவர் எனிமி இருக்கார்ல வில்லனும் வந்து போலீஸ்காரங்க கூட சேர்ந்துட்டு ஒரு அரசியல்வாதி வந்து பலானா வீடியோ கேஸில் மாட்டியிருப்பார். ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வந்து ஆட்டையை போட்டு ஜாலியாக வந்து செட்டில் ஆவாங்க. இதுதான் படத்தோட கதை. இதில் வந்து காமெடிகள் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எதுக்கு வந்து ஒரு ஃபைட் சீனு அது இதெல்லாம் சொல்லி இந்த காமெடி படத்தில் கொண்டு வந்தாருன்னு தெரில. இது ஒரு ட்ராப் பேக்காக தான் இருந்துச்சு. ஸோ பட் அவங்க டைட்டிலே சொல்லும்போது சொல்லிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா வந்து இதுக்கு 10க்கு 9 மார்க்கு கொடுக்கலாம். ரேட்டிங்கில் வந்து 10க்கு 9 ரேட்டிங் கொடுக்கலாம், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ படமும் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். தேசிங் ராஜா 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் நான் உங்கள் நண்பர்களே வரட்டா. தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? உங்களோட பேர் ஆதரவை வந்து தாங்க.
பை பாய்.